திராவிட மாடல் என்று கூறி ஒரு திராவக மாடல் ஆட்சியை நடத்திவிட்டு இன்றைக்கு வெட்கமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி வெற்றி பெற்று நம்முடைய தாவேகா புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இதுவரை உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கு கூட ஒரு 4 மாவட்டத்திற்கு மேல் அனுமதிக்காத ஒரு கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட இயக்கம் இருந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் திமுகவாகத்தான் இருக்க முடியும். என்ன பேசுகிறார்கள்? ஐயோ இந்த ஆட்சியில் அப்படி ஆகிவிட்டது, ஐயோ இந்த ஆட்சியில் அப்படி ஆகிவிட்டது. காரி துப்புகிறார்கள், மக்கள் காரி துப்புகிறார்கள். என்னவென்று, உங்களுடைய ஆட்சியில் 4000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டது. யார் கடத்தினார்? திமுகவை சேர்ந்த அயலக அணி அமைப்பாளர். உங்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு ஒரு மேயராக இருந்து கொண்டு ஆட்சியில் ஒரு எம்எல்ஏவை எப்படி மதிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கின்ற அந்த மேயரை பார்த்து கேட்கிறார்கள். 4000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் கால்வாய் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டைஸ் பேக்கேஜ் என்று ஆரம்பித்தார்கள். 4000 கோடியில் ஒரு ரூபாய் கூட எங்கே போனது என்று தெரியவில்லை. நம்முடைய பகுதியில் மழைநீர் வடிந்திருக்கிறதா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான். செய்கின்ற தொழில் என்பது நல்லது செய்தால் நல்லவர், தீயது செய்தால் தீயவர். அதாவது நம்முடைய தளபதி, நம்முடைய மாபெரும் முதலமைச்சர் மாபெரும் வெற்றியை உலக வரலாற்றில் இதுவரை யாரும் பெறாத அளவுக்கு 2 ஆண்டுகளில் இயக்கத்தை ஆரம்பித்து மாபெரும் வளர்ச்சியை எப்போது எங்கே ஒரு 4 தொகுதிகளில் கூட பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தாலும் 108 திவ்ய தேசங்களை போல 108 திவ்ய பிரபந்தத்தை போல மாபெரும் வெற்றி பெற்று மக்களின் பேர் ஆதரவோடு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில், அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன் ஈ போல கொசு போல ஒழிப்பேன் என்று கூறிய தீய சக்தி திருடர்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிய இந்த இயக்கம் இனி காலமெல்லாம் வெற்றி பெற போகின்ற புரட்சி தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் இந்த இயக்கத்தில் என்னுடைய பணியும் ஒரு சிறு துரும்பாக இருக்க வேண்டும் என்று புரட்சி தளபதியின் கொள்கைகளினால் நம்முடைய அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களுடைய அந்த சேவையை பார்த்து, நம்முடைய ஆதவ் அர்ஜுனா அண்ணன் அவர்களை பார்த்து, நான் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு மற்றும் ஒரு காரணம், அண்ணன் ஆதவ் அர்ஜுனா என்றால் அது மிகையாகாது. அவர் தன்னுடைய கருத்துக்களினாலும் தம்முடைய தீரத்தினாலும் தம்முடைய வீரத்தினாலும் இந்த வெற்றியை அவரும் சாத்தியமாக்கி இருக்கிறார். இது போல ஒரு இளைஞர்கள் நிறைந்த இயக்கத்தில் நம்மை நாம் இதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் இந்த இயக்கத்தில் முதலில் சேர்ந்த போது நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை, நம்முடைய ஆனந்த் அண்ணன் அவர்களை சந்தித்தேன். அவர் இன்முகத்தோடு வரவேற்றார். நம்முடைய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்தேன். அவரும் இன்முகத்தோடு வரவேற்று, உங்களை போன்ற இளைஞர்கள் எங்கள் இயக்கத்திற்கு தேவை, மீண்டும் மீண்டும் வலுப்பெற்று வருகின்ற தேர்தல்களில் அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இனி வரப்போகின்ற எல்லா சட்டமன்ற தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சிறந்த வெற்றியை பெற்றிருந்தாலும் எங்களை எல்லாம் பணிவன்போடு அழைத்து அப்போது ஒரு வார்த்தை சொன்னார். அண்ணே, நான் ஆர்கே நகர் தொகுதியில் இருந்து வருகிறேன் என்று சொன்னவுடன், உங்களுடைய ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு அருமையான வேட்பாளர், மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு எண்ணம் கொண்ட ஒரு வேட்பாளர் சகோதரர் மரிய வில்சன் அவர்களை உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன். அவர் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களை பற்றின மாண்பு உடையவர். உங்களுக்காக உழைக்க அனுப்பி இருக்கிறேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் மரிய வில்சனோடு நீங்களும் போய் ஒத்துழைப்பாக செயல்படுங்கள் என்று கூறினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நல்ல அமைச்சரை, நிதி அமைச்சரை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று கூறினார். எண்ணி பாருங்கள் சகோதரர்களே, ஆர்கே நகர் தொகுதி மக்களே, வடசென்னை வடக்கு கிழக்கு பகுதி மக்களே, நான் பேசுகின்ற ஆர்வத்திலே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லக்கூட மறந்துவிட்டேன். இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தின் தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்களே, அதே போல இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். நான் இவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு வந்த பின்பு நம்முடைய அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுரா வேலு அவர்களை போய் சந்தித்தேன். ஆஹா, என்ன ஒரு அருமையான பண்பு! இவர் நம்மோடு பிறந்த ஒரு உடன்பிறவா சகோதரரை போல, அண்ணனை போல, வாமா தங்கச்சி என்று அழைத்து என்னுடைய சொந்த வீட்டில் நான் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அண்ணன் சுரா வேலு அவர்களையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருக 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 என்று வரவேற்று, நீங்கள் தான் என்னை வரவேற்றிருக்கிறீர்கள், இருந்தாலும் என்னை வரவேற்புரை ஆற்ற சொன்னதனால் உங்கள் அனைவரையும், அமைச்சர் பெருமக்களையும், இந்த வடசென்னை வடக்கு கிழக்கினுடைய அனைத்து நிர்வாகிகளையும், மாவட்ட
பகுதி வட்ட நிர்வாகிகளையும், வடசென்னை தெற்கு தென்சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களையும், இங்கு இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆர்கே நகர் தொகுதியில் எப்போதும் இதுவரை புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு, அம்மா இங்கு நின்று வெற்றி பெற்ற பிறகு இதுவரை இந்த மாதிரியான எழுச்சியை நாங்கள் பார்த்து 10 வருடங்களுக்கும் மேலாக ஆகிறது. அந்த எழுச்சியை புரட்சி தளபதி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தளபதி விஜய் அவர்களின் மூலமாகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நான் கூட நினைத்தேன் நாம் ஒரு புதிதாக போகின்றோமோ, எப்படி இருக்குமோ என்று. ஆனால் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளில் இருந்து, அதாவது என்னுடைய இயக்கமான புரட்சி தளபதியின் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளில் இருந்து, நம்முடைய அமைச்சர் பெருமக்களில் இருந்து அனைவரும் என்னை இன்முகத்தோடு வரவேற்று, இந்த முதல் மேடையிலேயே என்னுடைய டிவிஷன்ல இருக்கக்கூடிய இந்த மேடையிலேயே எனக்கு வாய்ப்பளித்ததற்கு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பாதம் பணிந்த நன்றிகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா இங்கேயும் எம்எல்ஏவாக இருந்தார். அதற்கு பிறகு இந்த தொகுதியில் எந்த ஒரு நல்ல நலத்திட்டங்களும் கூட கிடைத்தது கிடையாது. ஒரு பொதுக்கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் கூட மக்களை வருந்தி அழைத்து ஒரு சக்கரை டப்பா கொடுக்கணும், ஒரு அரிசி கொடுக்கணும், ஒரு புடவை கொடுக்கணும் என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு எதுவுமே சொல்லாமலேயே, எதுவுமே அழைக்காமலேயே இன்றைக்கு இவ்வளவு பேர் பெண்களும் ஆண்களும் ஓடோடி வந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் புரட்சி தளபதி விஜய் அவர்களின் வெற்றி வெற்றி வெற்றி. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை இனி ஒவ்வொரு நாளும் தமிழகம் சொல்லும் என்று கூறிக்கொண்டு, இந்த வெற்றியை பார்த்து ஒரே ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். இந்த வெற்றியை பார்த்து சிலர் பொசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம் என்றுதான் அதை எப்போதும் சொல்வோம். தமிழக மக்களும் அதை அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். அந்த இயக்கத்தில் ஒருவர் இன்றைக்கு அதன் தலைவரே வெற்றி பெறவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் அநியாயத்தை இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு விளம்பர மாடல் அரசாக இருந்து கொண்டு திராவிட மாடல், திராவிட மாடல் என்று கூறி ஒரு திராவக ஆட்சியை, திராவக மாடல் ஆட்சியை நடத்திவிட்டு இன்றைக்கு வெட்கமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி வெற்றி பெற்று நம்முடைய தாவேகா புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இதுவரை உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கு கூட ஒரு 4 மாவட்டத்திற்கு மேல் அனுமதிக்காத ஒரு கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட இயக்கம் இருந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் திமுகவாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருந்தாலும் இந்த மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார். ஆட்சி அமைத்து ஒரு 10-15 நாட்கள் கூட ஆகவில்லை. அவர் நன்றி சொல்வதற்கு போவதற்கு முன்பாகவே என்ன பேசுகிறார்கள்? ஐயோ இந்த ஆட்சியில் அப்படி ஆகிவிட்டது, ஐயோ இந்த ஆட்சியில் அப்படி ஆகிவிட்டது. காரி துப்புகிறார்கள், மக்கள் காரி துப்புகிறார்கள். என்னவென்று, உங்களுடைய ஆட்சியில் 4000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டது. யார் கடத்தினார்? திமுகவை சேர்ந்த அயலக அணி அமைப்பாளர். உங்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு ஒரு மேயராக இருந்து கொண்டு ஆட்சியில் ஒரு எம்எல்ஏவை எப்படி மதிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கின்ற அந்த மேயரை பார்த்து கேட்கிறார்கள். 4000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் கால்வாய் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டைஸ் பேக்கேஜ் என்று ஆரம்பித்தார்கள். 4000 கோடியில் ஒரு ரூபாய் கூட எங்கே போனது என்று தெரியவில்லை. நம்முடைய பகுதியில் மழைநீர் வடிந்திருக்கிறதா? நம்முடைய பகுதியில் குடிநீரில் கால்வாய் கழிவுநீர் கலந்து வருவது நின்று விட்டதா? இவர்கள் ஆட்சியில் எதுவுமே நடைபெறவில்லை. 4000 கோடியை சுவாகா செய்துவிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அந்த மேயரை பார்த்து, என்ன அப்படி 4000 கோடியை ஒதுக்கினீர்களே, மழைநீர் இப்படி வழிந்தோடுகிறதே, மக்கள் சிரமப்படுகிறார்களே என்று கேட்கும் போது, இன்றைக்கு ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருவிக நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்லவியிடம், நம்முடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினரிடம் அதை கொடுப்பதற்கு கூட மனதில்லாத அந்த மேயர் அன்றைக்கு 4000 கோடி என்ன ஆச்சு என்று கேட்கும் போது உடனே ஓடி வருகிறார் சேகர் பாபு. ஐயோ அந்த பாப்பா கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், அது பாப்பா என்கிறார். அது பாப்பா என்றால் அதை ஏன்பா அப்புறம் மேயர் ஆக்கினீங்க? இப்படி வெட்கம் இல்லாமல் அன்றைக்கு கூறியவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு ஜால்ரா போட்டவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு சால்ஜாப்பு போட்ட அந்த மேயர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லை. தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நல்லது செய்ய வழி இல்லை. 4000 கோடி போன இடம் தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு தாவேகாவை பார்த்து மேயர் முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உருட்டு உதயநிதி முதல் கனிமொழி வரை அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நவ துவாரங்களிலும் உங்களுக்கு புகை வருகிறது. என்ன சொல்கிறீர்கள்? இந்த
ஆட்சி முடிவுரை எழுதப்படும், இந்த ஆட்சி நாளைக்கு முடிந்துவிடும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? திமுகவினருக்கு எப்போதுமே வெட்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஆட்சி வந்த ஒரு வாரத்திலேயே இத்தனை குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் முன்பே சொன்னது போல இந்த ஆட்சி எப்போதும் மீண்டும் பனமரத்தில் வவ்வாலா தளபதிக்கு சவாலா என்பது போல இனி ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழகமும் ஆர்கே நகரில் இருந்து கன்னியாகுமரி வரை, காசிமேட்டில் இருந்து கன்னியாகுமரி வரை நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம். யார் என்ன கூக்குரல் இட்டாலும் சரி, கோட்டை போட்டா நம்ம தளபதி சிஎம், கோட்டை கழட்டினா அவர் மக்கள் தலைவர், அப்படித்தான் பேசுவார். மக்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. இனி நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இனி வரப்போகின்ற எல்லா தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் விசில் தான் ஊதும். யார் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும், அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. போடா ஆண்டவனே நம்ம பக்கம்ன்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் நம்ம பக்கம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களோடு என்னை போன்ற அருமை சகோதர சகோதரிகள் நாங்கள் இருக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிக்க அமைச்சர்கள் அண்ணன்கள் இருக்கிறார்கள். இனி ஒவ்வொரு முறையும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். மீண்டும் நம்முடைய வெற்றியை மீண்டும் மீண்டும் இனி ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தின் சரித்திரம் சொல்லும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.